பாலை அப்படின்றது பார்த்தோம்னா வறண்ட ஒரு நிலப்பகுதி. அங்கே வந்து எந்த ஒரு மரமோ அதிகமான மரமோ நீர்நிலைகளோ எதுவுமே இருக்காது. ரொம்ப வறண்டு வறட்சியான பகுதி. அந்த பாலை நிலத்துக்குரிய தெய்வமாக கொற்றவை தேவியை குறிக்கிறாங்க. அங்கே அங்கே என்ன உணவு கிடைக்கும் அப்படின்னா, அந்த வழிப்போக்கர்கள் போவாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பறித்த உணவு, சூறையாடிய உணவை தான் அவர்கள் சாப்பிட்டாங்க. விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா யானை, புலி, சென்னாய் இந்த மாதிரியான விலங்குகள் இருந்தது. மரம் அப்படின்னா இருப்பை, உளிஞை இந்த மாதிரியான மரம். இங்கே இருக்கக்கூடிய பறவை இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கழுகு, பருந்து, புறா இந்த மாதிரியான பறவை இனங்கள் இருக்கும். அதாவது இறந்த விலங்குகளை உணவாக எடுத்துக்கக்கூடிய பறவை இனங்கள் அங்கே இருந்ததாக எடுத்துக்கலாம். பறை அப்படின்னு பார்த்தோம்னா சூறைக்கோட்பறை அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில் அங்கே என்னன்னா வழிப்பறி செய்கிறதும் சூறையாடுறதும் தான் தொழிலாகவே இருந்தது.